வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு கோட்டை ஒன்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோட்டையை சுற்றி ஒரு சின்ன ஒரு ஓடை உண்டு, ஆறு மாதிரி ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடி கொண்டிருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்தது. அப்படியாக உங்களுக்கும் அதை காட்சிப்படுத்தணும்னு சொல்லித்தான் நான் இதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ கேண்டோன் பேர்னில் நிற்கிறோம். இந்த கேண்டோன் பேர்னில் நாங்கள் டோர்ஃப் என்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா பசிக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். அதில் நாங்கள் கன நாள் ஆகிட்டு பிட்சா சாப்பிட்டு என்றபடியாக பிட்சா சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு உணவகத்தை நோக்கி, ஒரு ரெஸ்டாரண்ட்டை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு நான் நல்ல அழகாக காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த உணவகம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பிட்சா தான் ஸ்பெஷல். எல்லா உணவுகளும் இருக்குது, எல்லா மெனுவும் இருக்குது. ஆனால் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பிட்சா தான் ஸ்பெஷல். என்னென்னு சொன்னால் அந்த பேரே பாருங்கோ, அப்படித்தான் இருக்குது. இப்போ நாங்கள் வாசலுக்குள்ளே போயிட்டோம். வாசலில் போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறைச்சிகள் வெட்டுற ஒரு மிஷின் ஒன்று பார்வைக்கு வச்சிருக்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது, நல்ல கலர்லேயும் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கோ, அவைய தளபாடங்கள் எல்லாம் ஒரிஜினல் மரத்தில் செய்யப்பட்ட தளபாடங்கள் தான். கூடுதலான விலை உயர்ந்த உணவகங்களில் இப்படி மரப்பலகையிலான கதிர்கள் மேசைகளை தான் கூடுதலாக பாவிப்பினோம். நவீனம் என்ற தவிர பழமையைத்தான் பெரிய பெரிய உணவகங்கள் விரும்பி செய்வினோம். பாருங்கோ, இது பழைய காலத்து அடுப்பு மாதிரி விறகிலே எரித்து பிட்சா செய்கிற மாதிரி ஒரு செட்டப்பை செய்திருக்கணும். உண்மையில் பிட்சா விறகு நெருப்பில் எரித்து செய்கிறது தான், அந்த தணலில் எரித்து செய்கிறது தான் உண்மையில் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படித்தான் இங்கேயும் செய்யணும். பாருங்கோ, அந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கான உப்புகள், மிளகுகள் எல்லாம் மேசையில் வச்சிருக்கணும். நல்ல அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் சூப் எடுத்துனாங்க. இது கெமூசா சூப்புன்றது, அதாவது கெமூசா சூப்புன்னு சொன்னால் மரக்கறிகள் கலந்த சூப். நல்ல திக்காக இருக்கும். இங்கே சுவிஸில் நாங்கள் குடிக்கிற சூப்புகள் நல்ல திக்காக இருக்கும். தனியாக இருக்கிற சூப்புகளும் இருக்குது. ஆனால் இது மரக்கறி சூப், எல்லா வகையான மரக்கறியும் அதில் கரட் கூடப்பா வச்சுருக்கு. நம்மளுடைய நல்ல மஞ்சள் நிறமாக இருக்குது. நல்ல வாசம் அடிக்குது. நல்ல புய்யமெல்லாம் நல்லா செய்திருக்கணும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்க, அதோட ஒரு சலாட் தந்திருக்கணும் எங்களுக்கு. அந்த சலாட்டுக்குள்ள பீட்ரூட் இருக்குது தானே, அந்த பீட்ரூட்டை வினாகிரியில் ஊற வச்சு அதை மேலே போட்டு அந்த செரி தக்காளி, அந்த தக்காளியையும் போட்டு தந்திருக்கேன். பாருங்கோ, காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சூப் எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ. குடிக்கிறதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்குது, நல்ல திக்காகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. இப்போ எங்களோட மெனு எல்லாம் வந்துட்டுது. ஒவ்வொரு மெனு எடுத்துனாங்க. பாருங்கோ, இது நூடுல்ஸோட பாஸ்டாவோட இறைச்சி வந்திருக்குது. பாருங்கோ, மற்றது இதுவும் ஒரு வகையான இறைச்சி தான். அந்த இறைச்சியோட சீஸ் வச்சுருக்கணும் கரையில். மற்றது அந்த மணி தக்காளி மாதிரி வச்சுருக்கணும். மற்றது ஒரு காய், ஒரு வத்தல் வச்சுருக்கணும். அதோட பேர் தெரியாது, ஆனால் சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காயில் பயங்கர முக்கியத்துவங்கள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் எடுத்தது சலாமி பிட்சா. அந்த சலாமி பிட்சாவில் கருப்பு ஒலிவன் இருக்குது தானே, அந்த ஒலிவன் போட்டு தான் எடுத்துருக்கிறேன். எனக்கு அந்த பிட்சாக்களுக்குள்ளே பிடிச்ச பிட்சா அந்த சலாமி பிட்சா தான். அந்த சலாமி பிட்சாவில் ஒலிவன் போட்டு அதுக்கு மேலே நல்லா உப்பெல்லாம் தூவி, மிளகெல்லாம் தூவி சாப்பிட்றதுக்கு நல்லாவே பிடிக்கும். என்னபடியாக நல்ல சந்தோஷமாக நல்ல வடிவாக தூவிட்டு இப்போ வெட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்கோ, வெட்டி போட்டு நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குமென்னு சொல்லி. நல்லா தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இதுக்கு பிட்சாக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட் தானே, இது உணவகம் தானே. என்னபடியாக இங்கே நல்லா தானே இருக்கும். போகிறோங்க, நான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒலிவன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பிட்சாவை எடுத்து ஒரு மடித்து அப்படியே கடித்து சாப்பிட வேண்டியது தான். கத்திகரண்டி வச்சுருந்தவே இருந்தாலும் அந்த மடித்து அடிக்கிற மாதிரி வராது தானே. பாருங்கோ, குளிர்காலம்னு சொன்னாலும் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. காலங்கள் 4 என்று உங்களுக்கு தெரியும். திடீரென்று காலங்களை பற்றி வெளிக்கிட்டுட்டாண்டு. என்னென்னு சொன்னால் இந்த குளிர்காலத்தினுடைய அழகையும் உங்களுக்கு அப்படியே அடக்கணுமென்றது தான் என்ற நோக்கம்.
உங்களுக்கு தெரியும் தானே, வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் இப்படி 4 காலங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிஸில் வந்து குளிர்காலம். இலைகள் எல்லாம் உதிர்ந்து மரங்கள் எல்லாம் பட்ட மரம் போல் காட்சியளிக்கிறது. காலம் மாறும், திரும்பவும் வசந்த காலத்திலெல்லாம் மரங்கள் எல்லாம் துளிர் விடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த துளிர் விடுற காட்சியையும் உங்களுக்கு நான் தருவேன். இந்த மரங்களுக்கும் காலங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. எல்லாமே மாறி மாறித்தான் வரும். 1000 வலிகளை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவள் தான் பெண். என்ன திடீரென்று காட்சிப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன், பிறகு பெண்ணை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படியே சொல்லிவிட்டு ஏன் இதை சொல்ல வரணுன்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். காலங்கள் மாறும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கடந்து போகும் என்று தளராத நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறவள் தான் பெண். உங்களுக்கு தெரியும், சிலருக்கு வந்து போலியா பேசவும் பிடிக்காது, பொய்யா நடிக்கிறதுக்கும் தெரியாது. பெண்ணுரிமை என்பது ஆணைப் போலவே பெண்ணுக்கும் வீரம், வன்மை, கோபம், ஆளுந்திறன் உண்டென்பதை ஆண் மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை வந்து நான் சொல்லல, அந்த பெரியார் சொல்லி சென்றுள்ளார். ஆனால் இதில் ஒரு திருத்தம், ஆண் மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் என்ன பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன்னு சொன்னால் அனைவருமே ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பது இந்த மரங்களுக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு விடையில்லாத கேள்வியாக தான் இருக்குது. சரி, எல்லா காலங்களையும் ரசிக்கும் எனக்கு இந்த காலமும் அழகாய்த்தான் தெரிகிறது. பாருங்கோ, அப்படியே என் கேமராவில் அழகிய இந்த குளிர்காலத்தை மடக்கி பிடிச்சு அப்படியே உங்களுக்கு கடத்தி இருக்கிறேன். கவலையை மறந்து இயற்கையை ரசியுங்கள், ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பாருங்கோ, இந்த குளிர்காலமும் இந்த சுவிஸில் அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா, இந்த சுவிஸில் வந்து துளிர் விடுற புல்லை பார்த்தா கூட பசி தீரும். என்னென்னு சொன்னால் அவ்வளவு அழகிய நாடு, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கோ, இதை பாருங்கோ, இப்போவே டிசம்பர் தான், மார்கழி மாதம்தான். ஆனால் சில மரங்கள் துளிர் விட ஆரம்பிக்கும். பாருங்கோ, அந்த அரும்பி கொண்டு வருகிறது. அதையும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகளுக்கான உணவு ஒன்று பொட்டலமாக கட்டி விட்டிருக்கிறார்கள். இங்கு மனிதர்களும் சரி பறவைகளும் சரி உணவில்லாமல் இருப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு உயிரினங்களுக்கும் அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தும் ஒரு நாடாகத்தான் இந்த நாடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கவலையே வேண்டாம், சந்தோஷமாக இருப்போம். பாருங்கோ, இந்த பூக்கள் மாதிரி இனிய 2025ஆம் ஆண்டும் மலர்ந்து எங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நலமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் சுவிஸ் மாலா. நன்றி, வணக்கம்.